ஒரு வேளைக்கு ரூபாய் 9 லட்சம் பலியாடான 800 பேர். 32 மாவட்டங்களில் போலி அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வேலை தேடும் இளைஞர்களிடம் மாவட்ட நீதிமன்றங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஒரு கும்பல் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. திருப்பூரைச் சேர்ந்த நாகேந்திரகுமார் என்பவர் இந்த மோசடியின் முக்கிய நபராக செயல்பட்டதாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ஏஜென்ட்டுகளை நியமித்து வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்களை அணுகியதாகவும் கூறப்படுகிறது. குமரவேலு, விக்னேஷ், குப்பம் இவர்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ராஜசேகர் உட்பட இன்ட்ரடியூஸ் பண்ணி கோர்ட்டில் வேலை வாங்கி தரதா சொல்லி எல்லாம் பேசி தலா 7 லட்சம் ரூபாய் கட்டியிருக்குங்க. இதுவரையிலும் எந்த ஒரு இது இல்லை. ஆனால் கோர்ட்லேயே இன்டர்வியூ நடத்தி முறையான சர்டிஃபிகேட் எல்லாம் இது இப்போ ஸ்கேன் பண்ணி ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன், விஓ சர்டிஃபிகேட்டு எல்லாமே வாங்கி ஆர்டர் காப்பி கொடுத்தார். இந்த ஆர்டர் காப்பி கொண்டு போய் எங்கள் மாவட்டத்தில் கொடுக்கும்போது இது பொய்யான ஆர்டர் காப்பின்னு கோர்ட்டில் எங்களுக்கு முறையிட்டாங்க. ஆனால் கொடுத்த பணத்துக்கு இதுவரையிலும் எந்த விளக்கமும் தெரியல. தலா 7 லட்சம் முதல் 9 லட்சம் ரூபாய் வரை வசூலித்த அந்த கும்பல் உயர்நீதிமன்றத்தில் பயிற்சி வகுப்பு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மாதம் ரூபாய் 20,000 ஊதியம் என அனைத்தையும் உண்மையான அரசு பணியிட நடைமுறையைப் போலவே நடத்தி பின்னர் போலி பணி நியமன ஆணைகளையும் வழங்கியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மாவட்ட நீதிமன்றங்களில் பணியில் சேரச் சென்றபோதுதான் வழங்கப்பட்ட ஆணைகள் அனைத்தும் போலியானவை என்பது தெரிய வந்ததாக அவர்கள் கூறுகின்றனர். அதுக்கப்புறம் அவர் காசு வாங்கிட்டு எதுவுமே பண்ணல அந்த மாதிரி தெரிய வந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட நாங்கள் பேசணும், நாகேந்திர கிட்ட பேசினப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் எங்கெங்கே போயிட்டு வந்தீங்களோ அங்கெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன், உன்னால ஒன்றுமே பண்ண முடியாது, இன்ஸ்பெக்டர் கிட்ட போறியா, ஐஜி கிட்ட போறியா, யாருக்கிட்டனாலும் நீ போ, உங்ககிட்ட காசு நான் தரமாட்டேன், 1 ரூபாய் கூட உங்களால வாங்க முடியாது அப்படின்ட்டு அடிச்சு சொல்றாரு. கடந்த 2 ஆண்டுகளில் 32 மாவட்டங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்டோர் இந்த மோசடியில் சிக்கி உள்ளதாகவும் இதன் பின்னணியில் டெல்லியைச் சேர்ந்த ஒருவரும் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் திருப்பூர் செட்டிப்பாளையத்தில் உள்ள நாகேந்திரகுமாரின் வீட்டை பல மாவட்டங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு மோசடி கும்பலை கைது செய்து தங்களது பணத்தை மீட்டு தர தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர்.